வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. டிஃபன் பாக்ஸ் கீழே உள்ளதான் வேகலையே. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா சட்டி கழுவி இருக்கும். அவனே கொண்டு இருப்பான். நல்லா இருக்கேன். வச்சிருந்து மண்ணள்ளி வச்சிருந்துருக்கலாம் தானே. அது வரட்டும் இருந்திருக்கு. சாயங்காலம் எடுத்துருந்துருக்காங்க. நெருப்பை கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. வேகாத திங்காத வளர்த்தது வலிச்சாலும் வலிக்கு அப்படியே மாட்டுக்கலாம். அப்படியே இது போட்டு ஊற வைக்கணும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் அருமையான ஒரு கேக் செஞ்சேன். அந்த கேக்கோட ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த கேக்கை நான் எவ்வளோ அழகாக செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு கப்பு ரவை, அதே கப்பில் ஜீனி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் சமையல் சோடா, அதே கப்பில் ஒரு கப்பு பால், எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ரவையெல்லாம் ஊறவே இல்லை. மேலே பாலாக நின்றுச்சு. சரி இப்படி தான் இருக்கும் போலக்கு நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு திரும்ப அதை மிக்ஸ் பண்ணி வேறு பாத்திரத்தில் ஊற்றணும்ல, அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அந்த பாத்திரம் முழுக்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு அது ஒட்டாமல் வரணுங்கிறக்காக, கேக் அழகாக ஒட்டாமல் வரணுங்கிறக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அழகாக செஞ்சு வச்சுருந்த பேட்டரை இந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. ஃபுல்லாக பாத்திரத்தில் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு குறையோட சும்மாவே குக்கரில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் குக்கர் தீஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொஞ்சம் குக்கரில் 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரை வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டரை வச்சு நான் மூடி வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப மேலே குக்கரை விட மேலே வந்துருச்சு. சரி ஒரு வேளை கேக்கு வேகாதோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கிண்ணத்தை வச்சு அதுக்கு மேலே அந்த கேக் பேட்டரை வச்சு ஒரு தட்டு போட்டு காற்றே போகாமல் நல்லா மூடி வச்சுருந்தேன். அவசரம் தாங்கலை. நம்ம கேக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும், அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி வந்துடுங்கிற ஒரு ஆர்வத்தில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து கடைசியில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஐயோ கேஸே வேஸ்ட்டாக போகுது, இவ்வளோ நேரம் என்ன வேக வச்சுக்கிறதுக்க, அதுவும் மாத கடைசியில் அப்படின்னு திட்டிவிட்டாங்க. சரி வெந்தாலும் வேகலாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குக்கரை திறந்து கத்தியை வச்சு குத்தி நல்லா வெந்துருச்சா வேகலையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நடுவில் மாதிரி தான் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நடுவை மட்டும் வெட்டி போட்டுட்டு மித்ததெல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேக் அழகாக விழுகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒரு கட்டிங் போர்டை வச்சு திருப்புனா அப்போ தான் தெரியுது எனக்கு டிஃபன் பாக்ஸே கறிக்கிடுச்சு. போச்சு செத்தான். சரி தடையுமே இல்லாமல் அழிச்சிரும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஐயோ டிஃபன் பாக்ஸ் போச்சுமா அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த வீடியோ ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் இன்னொரு தடவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் அதெல்லாம் முன்னவே வச்சுட்டேன். இப்போ சரி என்ன ஆனாலும் மனம் தளர மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கேக்கை நான் வெட்டி பீஸ் போட்டே ஆவேன். எப்படியாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அழகாலாம் பீஸெல்லாம் போட்டு வெட்டியெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா நான் சொன்ன மாதிரியே அந்த நடுவில் மட்டும் லைட்டாக வேகலை, அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வேகலை, சைடில் வேகலை அங்கன என்னமோ வாழைப்பழம் மாதிரி தோலெல்லாம் பிச்சுட்டு உள்ளே இருக்க பழம் சாப்பிட்ற மாதிரி வேகாதெல்லாம் பிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வெந்ததை பார்க்கும்போதே அந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னால் சரியாக வேக தான் வைக்க முடியல. ஒரு வேளை ஓவன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த வீடியோவுமே நல்லா இருக்காதுன்னு நினச்சாதீங்க. வேறு நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட், பாய்.